டைரக்டர் வெற்றிமாறனுடைய இயக்கத்துல விடுதலை திரைப்படம் கடந்த வருடம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. மக்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பையும் சர்வதேச அளவுல வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய புகழாரத்தையும் விடுதலை திரைப்படம் வாங்கி கொடுத்தது. அதை தொடர்ந்து இப்போ விடுதலை படத்தோட 2ஆம் பாகத்தை வெற்றிமாறன் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் எப்ப வெளியாகும் அப்படின்னு மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கும் போது இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் தள்ளி போய்கிட்டே இருக்கான். அண்ட் இதுக்கு காரணம் இந்த திரைப்படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ வெற்றிமாறன் அவர்கள் மீண்டும் மீண்டும் உருவாக்கிட்டே இருக்காரு. அந்த வகையில ஆக்டர் கருணாஸ் அவர்களுடைய மகன் கென் கருணாஸ், ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் இவங்கெல்லாம் இப்போ விடுதலை படத்துல இணைஞ்சிருக்காங்களா. இந்த மாதிரி அடுத்தடுத்து பல கதாபாத்திரங்கள் படத்துல வர்றதுனால விடுதலை படத்தோட ஷூட்டிங் எப்ப முடியும்னே வெற்றிமாறனால சொல்ல முடியலையா. ஷூட்டிங் முடியாதனால இன்னும் ரிலீஸ் டேட்டையும் தெளிவா அறிவிக்காம இருக்காராம். இதனால மக்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி வெற்றிமாறன் மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வா போலாம் மச்சான், மீடியா கோசம் உயிரே கொடுங்கடா. வாடா நம்ம போயிடலாம், வா நம்ம கிளம்பலாம். வா ஜெரால்டே ஜெரால்டேங்க ஜெரால்டே அண்டே இவனை காணோம்டா. ஜெரால்டே 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 எனக்கு பயமாடா. டே தூக்குடா, உயிரை தூக்குடா. பாடு துத்துன்னு ஜெரால்டே முன்னாடி போயிட்டுருவான். என்னடா ரொம்ப நாள் அம்மா இப்போ கடவுளே இந்த இடமே ஒரு மாதிரி வேறு வைப்பாக மச்சான். நான் சும்மா விளையாட்டு நம்ம கண்டென்ட் கோசம் வீடியோ கோசம் பண்ணல. நம்ம போயிடலாம். என்னடா பயன்படுத்துறீங்க? வர போகலாம். நம்ம போயிடலாம், வா நம்ம கிளம்பலாம். வா ஜெரால்டே ஜெரால்டேங்க ஜெரால்டே அண்டே இவனை காணோம்டா. ஜெரால்டே 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 நீங்க வந்து ஒரு 3ஆவதா ஒரு குழந்தை பெற்றிருக்கீங்க. அந்த குழந்தை எப்படி அப்பப்ப வீட்டுல மேட்சாரி ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறேன். ஐயோ ராமா பண்ணிட்டு போயிட்டு 9 மாசம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகல. நல்லதொரு குடும்பம் பூத்தாச்சி பொண்ணுக்கு தேதி வந்துடாச்சி பொண்ணுங்க மடுத்து யார் ஏமாத்துறான்னு இவர் பாடுறாங்க. வாய முடுமா எல்லாம் கழட்டி ஒட்ட முடியாது. அப்பப்ப வீட்டுல மேட்சாரி ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறேன். ஐயோ ராமா இது மாதிரி அந்த உன்னோட சாமியார் விட்டுட்டு போயிடும் பொண்டாட்டிக்கு உள்ள போறச்சாதான் உண்மை. இதுல இல்லங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு மாசம் பண்ணிட்டேன். ஒரு மாசம் பண்ணிட்டு அந்த பண்ண ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு போனாராம். நான் பண்ணிட்டு போயிட்டு 9 மாசம் கழிச்சு வந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகல. நல்லதொரு குடும்பம் அப்ப யாரு காரணம்? நான் தான் காரணம். நீ காரணம். இடையில வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கேன். போ அப்படி இருக்காங்க. என்ன உட்காரணும்? ஏஞ்சு போறேன்னு சொல்லுது. மானஸ்தியா இருந்தா ஏஞ்சு போடி. சிரிக்காதீங்க.
விஷ இருக்கிறதுலயே கேவலமான யாராச்சும் பார்த்தா இந்த வார்த்தையை போட்டு திட்டுங்க. போங்க சொல்லுங்க, போங்க சார். கஷ்டமா இருக்கு. நீங்க அப்படி வந்து இங்க பாருங்க. ஜி, ஒரு நிமிஷம் இருந்துங்களே. பூவார சார். ஏய் பாரு. ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. கொடைக்கானல்ல வந்து பாஸ்போர்ட் எல்லாம் தொலைச்சிட்டு 20 வருஷமா ஒரு கார்ல இருக்கிறாப்பல ஒரு கோயிந்த. அவர் கார்டே சுத்திக்கிறாரு. ஏன்னா நிறைய பசங்க வந்து போவாங்க, சின்ன சின்ன பசங்க வருவாங்க, பெரியவங்க வருவாங்க. ஒரு வயசான மைண்டுமான நான் பாதிக்கக்கூடாது. எதனா ஒன்று பண்ணலாம். துப்பாக்கி வச்சுன்றாங்க. எவ்வளவு விஷயம் துப்பாக்கி இல்ல மச்சான். ஆனா சொல்றாங்க சில பேர் துப்பாக்கி. ஆனா அவர் என்ன பயம் கிட்ட வர மாட்டாங்க. 20 வருஷமா வராரு. அதான் இப்போ என்னன்னா ஸ்ட்ரெயிட்டா நான் கண்டிப்பா கொடைக்கானல் நம்ம டீம் ரெட் டாக்கிஸ் அப்படி ஒரு ஃபோன் ஆச்சு நானும் கிளம்பி அந்த தாத்தா போய் அடிக்கிற கமெண்ட்ஸ் தான். நீங்க போங்க போங்க, நீங்க ஆதரவு குத்தினா அவர் போய் பாருங்க, ஆதரவு குத்தினா நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். நீங்க அந்த ஹெல்ப்புக்கு நீங்க ஒண்ணு இல்ல மக்களே, நீங்க போற ஒரு கமெண்ட்ஸ் தான் நாங்க அடுத்த வீடியோலாம் பண்ண போறோம். எல்லாமே போறோம். நீங்க சொல்லுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க போயிட்டு அந்த தாத்தாவை மீட் பண்ணி பண்ணுங்கன்னா நாங்க பண்ணுவோம். வந்து குடும்ப ஆடியன்ஸுக்கோசம் எங்களை மொக்க பண்றதுக்கு நீ நல்ல பேர் வாங்குறதுக்கோசம் குடும்ப ஆடியன்ஸ். ஆமாடா, அப்படிதான் பண்றேன். அவங்களுக்கே தெரியும் நான் பேசுனீங்கன்னா ஒரு விஷயம் இல்லைண்ணா. தற்கூரியா இருந்தா எதுவுமே தெரியல போயிடுறா. நீங்க வேலைக்கு 2 மெர்க்குரி வச்சுக்கிறான். தற்கூரி இல்லை பாத்தீங்களா? அந்த தாத்தா பத்தி பேசுறதே இல்லை. என்ன பத்தி அப்ப என்ன பத்தி பேசுங்க. கேமராலாம் ஆஃப் பண்ண நான் வரல. நானும் டைட்ல பேசினேன். தாத்தா பத்தி தானே பேச மைக்கு போடுறேன். மைக்கு என்ன கலாச்சிக்கிறீங்க? ரெட் டாக்கிஸ் மக்களுக்கு வணக்கம். வணக்கம். கொடைக்கானல்ல வந்து பாஸ்போர்ட் எல்லாம் தொலைச்சிட்டு 20 வருஷமா ஒரு கார்ல இருக்கிறாப்பல ஒரு கோயிந்த. அவர் பேர் என்ன பேர் மச்சான்? அரால்ட். எம்ப டீம்ல ஒருத்தர் ஜெரால்ட் இருக்கிறாப்பல, அங்க ஒருத்தர் அரால்ட். அவர் பாத்தீங்கன்னா அந்த கார்லயே தான் அவர் வாழ்க்கையை ஓட்டுறாரு. ஆமா, 20 வருஷமா. ஆமா. யாருன்னா வந்து பேசினா கூட அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாரா. அப்புறம் இப்படி சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்லேயே போவாரா, ஆனால் கார்லேயே நிற்பாரா. ஹோட்டலுக்காரங்க வருவாங்களாம், அப்படியே பார்சல் வாங்கின்னு காசு கொடுத்துட்டு நாயுடு கிளம்பிடுவா போயிடா. அவருக்கு யார் காசு கொடுறான்னு தெரியல. இந்த டீசல் இது அது இது வண்டி ரிப்பேர் ஆகாத 20 வருஷமா ரிப்பேர் ஆகாமல் ஓடுது. அதுக்கு மெக்கானிக் இருக்கிறாப்ப இல்லையா? அவரு அந்த கொடைக்கானலே ரெகுலரா மெக்கானிக். அவர் வந்து அந்த காரை வந்து இது பண்ணிட்டு போறதுக்கு ஒரு மெக்கானிக் இருக்கிறாரா? கையில ஸ்பானர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. கொடைக்கானல்ல ஏன் அந்த ஊர் நீங்க யாருமே ஒண்ணுமே கேட்கலையா? அவரை தெரியலையே, அந்த மனுஷனை போய் பார்க்கல யாரும். மச்சான் ஒரு மாதிரி இருக்கிறா போல மச்சான். ஆனா அந்த சில பேர் பைத்தியன்றாங்க, சில பேர் அவர் வந்து ஆன்மீகவாதின்றாங்க. பட் ஆனா என்னன்னு கிளியரா தெரியல. நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அவரு. அவரோட இல்லைங்க. அவங்க நாட்டுல இருந்து அவர் வந்தது வந்து அவங்க நாட்டுல ஒரு பிரச்சனை, ஒரே சண்டை, ஒரே போர் இது போல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்து நிம்மதியை தேடி இங்க வந்து ரெண்டு. இவர் ஆன்மீகம் எங்க போல சிவன் சிவன் விஷ்ணுன்னு பேசுறாரு. இங்கிலீஷ்ல பேசும்போது எங்களுக்கு எவ்வளோ ஆக்சுவலி அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது. சிவன் இருக்காரா, பட் ஆனா கோயில்ல இல்லையா சிவம். அதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அவருக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. நான் ஒன்னு கேட்கறாரு. இப்போ இவர் வந்து இங்க இருக்கிறாருல, நம்ம போய் ஃபாரின்ல இருந்தா நம்மள விடுவாங்களா? விட மாட்டாங்க கண்டிப்பா. யார் இவன் விசா முடிஞ்சோன்னு அப்படிலாம் மச்சான். நம்ம விளையாட்டுல போனோட நம்மள பாப்பாங்க, இவன் யாரு, இவன் இங்க சுத்தி இருக்கிறான் கேட்பாங்க. நீ எங்க இருந்து வந்து எதாவது வந்து நம்ம ஹெல்ப் பண்றாங்க, அவங்க பண்ணுவானுங்க. பட் ஆனா இங்க என்ன பண்றானுங்க, கண்டென்ட் கோசம் போய் அவனுக்கு எடுக்கிறானுங்க, அவரை விட்டுறானுங்க, திருப்பி வந்துடுறானுங்க, திருப்பி அவரை கண்டென்ட் போறாங்க. ஒருவேளை அவரே ஒரு மனித நியூக்ளியர் பாம்பா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம 25 வருஷமா 20 வருஷமா அப்பெல்லாம் வெடிக்காம இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை சாவடித்துக்கோசம் ஒரு நியூக்ளியர் பாம்பா வந்து வெடிச்சு. நீ என்னடா தீர வச்சா சொல்றா. இல்ல அவன் ஒரு சைடு என்ன சொல்றான்னா, ஒரு சைடு நல்லதாவும் இருக்கும், நம்ம நாட்டுக்கு பிரச்சனையா இருக்கும்ல மச்சான். அது என்ன பொறுத்த வரைக்கும் 20 வருஷமா ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அது வந்து கெட்டதா இருக்காது. ஏன்னா நான் வீடியோல பார்த்தேன், அவரு டப்பா ஃபுல்லா பிஸ்கெட் வச்சுக்கிறாரு, அவரை போடுறாரு. அவர் வீட்டில் பார்த்து அந்த பிஸ்கெட் வச்சு தான் தெரிஞ்சானுங்க.
இங்கேருந்து நம்ம கொடைக்கானல போய்ட்டு அவர் என்னன்னா ஒன்று அவர் நாட்டுக்கு அமுச்சு விடுவோம், அதை பற்றி யோசிப்போன்னு இல்லாமல் அவர் பிஸ்கெட் வச்சுக்கிறாரு, காபி வச்சுக்கிறாரு, டீ வச்சு. இல்லை இப்போ என்னன்னா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் ரெட் டாக்கிஸ் டீமோடு நாங்கள் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு அவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவர் முடியெல்லாம் வெட்டி விட்டு ஆமாம் என்ன மச்சான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நம்ம எப்படி சொல்கிறது கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அவர் ஊருக்கு திருப்பி வச்சார். அவர் ஊருக்கு திருப்பி வச்சாரா? என்ன வச்சாரு உனக்கு சொல்லு. இல்லை பெஸ்ட் அவர் திக்குது பாவம். இல்லை உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா தொண்டை கட்டிட்டு இருக்கு கோல்டு. அவர் ஊருக்கு திருப்பி அனுப்புனான்னு சொல்றான். அவர் எனக்கு பார்க்க 75 வயசுரா. ஏய் சின்ன வயசுல அவர் நிட்டில் ஜான் மாதிரி லிட்டில் ஜான் மாதிரி ராவலர் பாக்குது. அப்புறம் அந்த வயசு சின்ன வயசுல அழகாகிற ஒரு ஆள் இந்த கொடைக்கானல் வந்துட்டாப்புல. என்ன மன கஷ்டமோ அவருக்கு, பண கஷ்டமோ ஏன்னா ஒன்று பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டாப்புல. ஏய் 30 வருஷம் 40 வருஷம் கூட இருக்குது மிஸ்ட்ரி. ஒரு கொலையை பண்ணிட்டு 30 வருஷம் 40 வருஷம் தப்பிச்சவங்களாங்கிறாங்க. ஒருவேளை அவன் அந்த ஊர்ல சரியான ஒரு கொலையை பண்ணிட்டு வந்து இங்க தப்பிச்சு மறைமுகமாக்குறானா?